ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இன்றைக்கி பூரி போடுறேன், நீ வந்து பாசிப்பயிர் கடையில் வை அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி, அம்மா வந்து பூரிக்கு மாவு பேனையை விட்டுட்டு நான் வந்து சைட் பை சைடாக பச்சை பயிறு டால் தான் வந்து வச்சுருந்தேன். இதோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் வந்து இந்த காம்போ சூப்பராக இருக்கும், மைல்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பலசரக்கு வந்து கொஞ்சம் காலியாகிடுச்சு. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலான்றதுக்காக டிமார்ட் தான் வந்துட்டு போயிருந்தோம். எனக்கு வந்துட்டு மந்த்து போக மாட்டேன். ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த் ஒருக்க வந்து பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா மதுரையில் இருந்து தானே வாங்கிட்டு போகிறேன். மந்த்து வரேன் தான் ஓயாமல். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு என்னால் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ 5 மந்த்ஸ் 6 மந்த்துக்கு ஒருக்க வந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு பாய் தூரம் கூட போகல, ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரி, ஆளுக்கு ஒரு கரும்புச்சாரை குடிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். டிமார்ட்குள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற ஃபஸ்ட்டு பொருள் இந்த பார்லேஜி பிஸ்கட் தான். என்னன்னு தெரில, இது ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. இது எடுத்ததுக்கப்புறம் தான் மற்ற திங்ஸே வந்துட்டு எடுப்பேன். உங்களை எத்தனை பேருக்கு பார்லேஜி பிஸ்கட் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு எல்லாமே எடுத்தாச்சு. இந்த டைம் டிமார்ட்டில் நிறைய ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. பர்டிகுலராக வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாதி வந்து ஆஃபரில் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே சொல்லிடுவேன், இந்த டைம் போகிறப்ப சரக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம், வேறு எந்த பக்கமே வந்துட்டு திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு போவேன். பட் உள்ளே நுழைஞ்சதுமே நான் பார்க்குற முதல் வந்து பார்த்திங்கன்னா பார்லேஜி பிஸ்கட் எடுத்து முடிச்சுட்டு கிச்சன் செக்ஷனுக்கு தான் நேராக போவேன். அங்கே என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு தான் பார்ப்பேன். நம்ம கண்ணும் சும்மா இருக்காது, கையும் சும்மா இருக்காது. எதனா ஒரு 2 பொருள் வந்து எடுத்து போட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நல்லா திட்டு வாங்குவேன். வாங்கி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அது சும்மா ஸ்டோர் பண்ணி தானே வச்சுருக்கேன், இது எதுக்கு இங்கேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உங்களை எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். ஓரளவுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டு சரக்கு அப்படி பில்லிங்கும் போட்டு வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. இனி டே இப்படி தான் போச்சு. அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.